நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கைகளை அசைத்து வாய் தரன் நன்றி நன்றி ஐயா. ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது அக்கறையுள்ளவராய் தாய் தன் பிள்ளையை பேணி பாதுகாப்பது போல் எங்கள் ஒவ்வொருவரையும் பேணி பாதுகாத்து உம்முடைய அரவணைப்புக்குள் வழி நடத்துவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நல்லவர். இந்த நல்ல நாள் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக கொண்டு வருகிற நாள். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் உயரும். நாம் விரும்புகிறதையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிற எல்லாவற்றிற்கும் அவரிடம் பதில் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி நம்மை நம் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிற இந்த மாதத்தில் சிறப்பாக இந்த 3 நாள் நற்செய்தி ஆறுதலளிக்கும் தியானமானது நமக்கு ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தையின் வழியாக அநேக வெளிப்பாடுகளை கொண்டு வருகிறது. முதல் நாளில் நாம் தியானித்தோம், கடவுள் மனித உள்ளத்திற்காக பேராவலோடு ஏங்குகிறார். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம், கடவுள் உள்ளத்திலே அவர் ஞானமுள்ளவர். அந்த ஞானமுள்ள கடவுள் ஆற்றலில் வல்லவர். அவரிடம் கடின உள்ளமாக ஒரு மனிதன் நடந்து கொண்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வளமை வருமா என்ற கேள்வியோடு 3 விதமான மனநிலையை நாம் பார்த்தோம். ஒன்று, கடினமான இருதயம். ஏன் கடினமான இருதயத்திற்குள் மனிதன் பயணிக்கிறான்?
அவனுக்குள் பிடிவாதம் வருகிறது. பிடிவாதம் ஏன் வருகிறது? அவனுக்குள் அகங்காரம், ஆணவம் வெளிப்படும் பொழுது, அந்த பிடிவாதம், ஆணவம் என்ற ஒரு தலைக்கணம் மனிதனுக்குள் வரும் பொழுது கடவுளுக்கு விரோதியாக, எதிராக செயல்படுகிறவனாக மாறுகிறான். அதனால் தான் ஆண்டவர் ஆணவமெல்லாம் அழிக்கப்படும் என்றும், கடவுளுடைய அந்த இருதயம் எதை விரும்புகிறது? தாழ்ச்சி நிறைந்த இருதயம். தன்னை ஒப்பு கொடுத்து கடவுளிடத்திலே வருகிற மனிதனுக்கு அவர் இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆதலால் ஆண்டவர் நமக்கு எப்போதும் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ள இருதயத்தை தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நம்மை ஒப்பு கொடுத்தோம். பிரைஸ் தி லார்ட். இந்த மூன்றாவது நாளிலும் சிறப்பான ஒரு காரியத்தை நோக்கி நாம் நகர்ந்து செல்வோம். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஆண்டவர் இந்த வார்த்தையின் வல்லமையினால் நமக்கு ஒரு மறுரூப அனுபவத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய வசனத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கூறுகிற இந்த வார்த்தைகள் நமக்கு விடுதலை தரும். அல்லேலூயா. யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கடவுளை நம்புகிறேன், கடவுளுக்கு தன்னுடைய காணிக்கைகள், தன்னுடைய ஏன் உயிரையே கொடுத்தவர்கள் எல்லாம் கூட இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றும் உலகத்திலே பார்ப்பீர்கள் என்றால், கடவுளுக்கு ஒரு நேர்ச்சை செலுத்திவிட்டால் விரலை வெட்டுகிறார்கள், கையை வெட்டுகிறார்கள். அதை தாண்டி உயிரை கூட கொடுக்கிறவர்கள் எல்லாம் பத்திரிகைகளிலும் பலவிதமான சமூக ஊடகங்களிலும் அவர்களை பற்றிய செய்திகளை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த போதனை ஒரு வித்தியாசமான போதனை. என்ன போதனை? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மிக முக்கியமான ஒரு பகுதி. நீங்க இந்த உலகத்தில் இயேசுவின் திரு இருதயத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், இயேசுவின் திரு இருதயத்திற்கு எப்படி ஆறுதல் அளிக்க முடியும்? இயேசுவின் திரு இருதயத்திற்கு எந்த விதத்தில் நான் ஆறுதலை கொடுக்க முடியும் என்றால், நாம் போய் சில காரியங்களை உலக பிரகாரமா செய்துவிட்டால் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஆறுதல் வந்து விடுமா அப்படின்னா, இயேசுவின் இருதயத்திற்கு ஆறுதல் எப்பொழுது வரும் என்றால், இயேசு சொல்லுகிறார், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அவன் நல்லா கவனிக்கணும். ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவனுடைய மாடல், முன்மாதிரிகை அது என்னன்னா அன்பு தான். அல்லேலூயா. என்னது? அன்பு. என்னால் அன்பு செய்ய முடியல, நான் அன்பு செய்ய மாட்டேன், என்னால் இந்த உலகத்தில் அன்போடு வாழ முடியாது அப்படின்னு ஒரு மனிதன் நினைப்பான் என்றால், அந்த மனிதனுடைய வாழ்க்கை இறைவனோடு பயணிக்கிற வாழ்க்கை அல்ல. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்க நல்லா கவனிக்கணும். உங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா மாறணும்னா, அன்பு நிறைந்த இருதயமாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாரை போல மாறணும் சொல்லுங்க. பவுல் அழகா சொல்லுவாரு, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில்
கிறிஸ்துவே வாழ்கிறார். எல்லாரும் சொல்லிடலாமா? சொல்லுங்க. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். என்னில் யார் வாழ்றா? கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று பவுல் அடிப்படையான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் வாசிக்கலாம். இந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம். பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும், தனக்கிழைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து விடும். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கீங்களா? பகை, இந்த வார்த்தையை நீங்கள் தயவு செய்து நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். பகைமை சண்டைகளை மூட்டிவிடும், ஆனால் அன்பு பாவங்களை எல்லாம், திரளான பாவங்களை எல்லாம் அன்பு மூடிவிடும். ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனிதன் அன்புள்ளவனாக வாழ்வான் என்றால், நீங்க அவன்கிட்ட போய் நீங்க இந்த உலகத்தில் அவனை என்னதான் பேசினாலும், நீங்க என்னதான் அவனை சபிச்சாலும், நீங்க என்னதான் அவனுக்கு துரோகம் பண்ணாலும், அவனுடைய அந்த அன்பு என்ன செய்யும் தெரியுமா? சொல்லுங்க, என்ன செய்யும்? அதை மூடிவிடும். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் வேகமாக இந்த பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கானர் செய்தி 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கானர் செய்தியிலே 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இந்த பகுதியிலே நமக்கு தெரிந்தது, ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். இளையவன் அப்பாவிடத்திலே வந்தான், என்னுடைய சொத்துக்களை பிரித்து தாரும் என்றான். எல்லாவற்றையும் செலவழித்தான். அல்லேலூயா. இப்ப செலவழித்து விட்டு எல்லாத்தையும் இழந்து அவன் பன்றி மேய்க்கிற இடத்திலே போய் அவனுக்கு தவிடு கூட கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட். இவன் தவிடு கூட கிடைக்காம ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிந்து அப்பாவிடத்துல போவோம்னு வர்றான். அல்லேலூயா. வீட்டை விட்டு போகும்போது திரளான செல்வத்தோட போனான். ஆனா திரும்ப வரும் பொழுது அவனிடத்திலே எதுவுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஒன்றும் அவனிடத்திலே இல்லை. அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாவற்றையும் இழந்தவன் மீண்டும் யாரிடத்தில் வந்தான்? சொல்லுங்க, யார்கிட்ட வந்தான்? அப்பாவிடத்தில் வருகிறான். பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அப்பாவிடத்தில் வந்த பொழுது அப்பா அவனை தேடி போனார், கட்டி அணைத்தார், முத்தமிட்டார், அவனை குளிப்பாட்டி அவனுக்கு புதிய ஆடை கொடுத்து, மோதிரம் அணிவித்து, காலுக்கு மிதியடி கொடுத்து, கொளுத்த கன்றை அடித்து விருந்து கொண்டாடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. இப்ப விருந்து நடந்துகிட்டு இருக்கு. வயலுக்கு போன அண்ணன் திரும்ப வந்தானா? சொல்லுங்க, வயலுக்கு போன அண்ணன் வந்தானா? அண்ணன் வந்தான். வந்த பொழுது அண்ணன் வீட்டுக்குள்ள போனானா, வெளியவே நின்ட்டானா? சொல்லுங்க, வெளியே நின்னானா உள்ள வந்தானா? வெளியவே நின்னுட்டான். வேலைக்காரனை கூப்பிட்டான். டே இங்க வாடா. என்னடா எனக்கு தெரியாம வீட்டுக்குள்ள என்னமோ நடந்துகிட்டு இருக்குது. அவன் சொன்னா, ஊதாரியா தெரிஞ்சான்ல உன் தம்பி வீட்டுக்கு வந்திருக்கிறான். பாருங்க, வீட்டுக்குள்ள போகல, உள்ளம் குமுறி போய் நிற்கிறான். அப்பா வெளியே வந்து அவனை சமாதானப்படுத்த நினைக்கிறாரு. என்ன சொன்னா? சொல்லுங்க, என்ன சொன்னா? ஊதாரியா வேசிகளோடு தாறுமாறா வாழ்ந்து எல்லாத்தையும் அழித்து போட்ட உம்முடைய மகன் என்று அப்பாவிடத்திலே அவன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அந்த அப்பா அந்த மகனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, உன் சகோதரன் என்ன செய்திருந்தான்? செத்தவனா இருந்தான்பா. இப்ப அவன் உயிர் பெற்று வந்திருக்கிறான். இப்ப பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் இல்லை இது. வா, எங்களோடு நீ மகிழ்ந்து கொண்டாடி என்று சொல்லி அந்த அப்பா அழைத்தார். இளைய மகனை பத்தி தவறா எங்கேயாவது பேசினாரா? சொல்லுங்க. அவன் ஊதாரி அலைஞ்சான் சொன்னாரா? அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அன்பு எல்லா பாவங்களையும் மூடி போடும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உண்மையாகவே இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி நீங்கள் வருவீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் இருதயத்திலே அன்பினால் பற்றி எரிய ஆரம்பிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட்.
அப்ப இந்த வசனத்துல ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று பகை, இன்னொன்று அன்பு. சொல்லுங்க, என்ன இருக்கு? பகை, அன்பு. பகைக்கும் அன்புக்கும் தொடர்புண்டா? தொடர்புண்டா? பகை இருக்கும் இடத்தில் அன்பு இருக்காது, அன்பு இருக்கும் இடத்தில் பகை இருக்காது. அதனாலதான் பாருங்க, அழகாக பவுல் எழுதுவார். 1 கொரிந்தியர், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே 13 வசனம். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அன்பை பற்றி அவர் எழுதுகிறார். அன்பு என்ன செய்யாது? பொறாமைப்படாது, இருமாப்படையாது, தற்புகழ்ச்சி இழிவானதை பொறாமைப்படாது. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அன்பை பற்றி பவுல் எழுதுகிறார். அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்ததுன்னா அவனுக்குள்ள தீமைக்கு, பகைமைக்கு இடமே இல்லை. ஆனா பகை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பகை சண்டையை மூட்டிவிடும். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்கள்ல பகை, உறவுகள்ல பகை, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பகையான எண்ணங்களும் பகைமையை வளர்க்கும் சிந்தனைகளும் பெருகி கொண்டே போகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நான் இந்த பகுதியை குறித்து தியானித்த பொழுது தயவு செய்து நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பகை எப்படிப்பட்டதுன்னா அன்புக்கு விரோதமானது. ஆமென். பகை என்னப்படிப்பட்டது? அன்புக்கு விரோதமானது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். பகை நெஞ்சம் கொண்டோர் படைக்கும் நல்ல இறைச்சி உணவை விட அன்பு உள்ளம் உடையவர்களுக்கும் மரக்கறி உணவே மேல். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்துல பகை, உள்ளத்துல வர்மம். இந்த பகை என்பதை 3 குறிப்புகளாக நீங்க வச்சுக்கோங்க. ஒன்று பகை, பொறாமை. சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பகை, பொறாமை, வெறுப்புணர்வு. சொல்லுங்க. இந்த 3 அடிப்படையே பகைமை தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுது, ஒருத்தன் இறைச்சி கறி எல்லாம் வச்சு நல்ல கறி சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு உள்ள வெறுப்புணர்வோடு உங்களை கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்க. அதை விட அன்புள்ளம் கொண்ட ஒரு மனிதன் படைக்கும் ஒரு பழைய சோறு இருக்கு பார்த்தீங்களா, அது சிறந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சிறப்பாக ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். ஒரு மனிதனுக்குள் பகை வைத்திருந்தால் அவர்களுக்கு வரும் ஆபத்து. பிரைஸ் தி லார்ட். சிலர் இல்லை, பல பேர், எல்லாருக்குள்ளேயுமே யாரையாவது பிடிக்காது. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கவே பிடிக்காது. வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியேயும் சரி, சமுதாயத்திலையும் சரி, எல்லாரும் எல்லாரு கூட சமாதானமா இருக்கிறாங்களா அப்படின்னா யாரும் யாரு கூட சமாதானமா இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஒரு ஆபீஸா இருக்கட்டும், ஒரு அலுவலகமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பாருங்க, நான் அவங்க கூட பேச மாட்டேன், இவங்க கூட பேச மாட்டேன், எனக்கு அவளை பிடிக்காது, இவளை பிடிக்காது, இங்க பிடிக்காது, அதை பிடிக்காது, இப்படியே போயிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்குள்ள வந்தா அநேகருக்கு பாருங்க, அப்பாவை பிடிக்காது, அம்மாவை பிடிக்காது, கணவனை பிடிக்காது, மனைவியை பிடிக்காது, ஒருவரை ஒருவர் பிடிக்காது. யாரு கேட்டாலும் சரி, நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். சில வீடுகளுக்குள்ள போனோம்னா ஒருத்தர் பேச மாட்டேங்கிறாங்க. சில வீடுகளுக்குள்ள போனோம்னா ஒருத்தர் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்காங்க. அந்த அளவுக்கு பகை, பொறாமை, வெறுப்புணர்வு மனிதர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.
நீங்க நல்ல கவனிங்க. முதலாவது, ஒரு மனிதன் பகைக்கு இடம் கொடுத்தால் அவனுக்கு ஏற்படுகிற காரியம் என்ன தெரியுமா? தயவு செய்து எழுதி கொள்ளுங்கள். பகை ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் ஒளியில் அல்ல, இருளில் நடக்கிறான். எதில் நடக்கிறான்? சத்தமா சொல்லுங்க, எதில் நடக்கிறான்? ஒருத்தனுக்குள்ள வெறுப்புணர்வோ பகையோ வருது அப்படின்னாலே அவன் எதை நோக்கி பயணிக்கிறான்? அவன் இருட்டில் நடக்க ஆரம்பிக்கிறான். இருள்னா யாரு? இருளின் தலைவன் யாரு? சாத்தானுக்குள் அவன் நடக்கிறான். நீ எப்போ எனக்கு யாரையும் பிடிக்காது அப்படின்னு உனக்கு மைண்ட் வந்துட்டா, நான் யார் கூடயும் பேச மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறியா? நீங்க எப்போ மற்றவங்க வாழ்க்கையில நான் இவங்க கூட இவங்களோடன்னு எல்லார் கூடயும் ஏதாவது உறவுகளை கட் பண்ணியே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க என்னதான் சர்ச்சுக்கு வந்தாலும், நீங்க என்னதான் தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளிச்சத்தில் இல்லப்பா, எதுல நடக்கிற? சொல்லுங்க, எதுல நடக்கிறீங்க? அவன் ஃபர்ஸ்ட் வருகிற ஆபத்து என்னன்னா, அவன் தேவனோடு உள்ள உறவை அவன் இழந்து போகிறான். எழுதி கொள்ளுங்கள், தேவனோடு உள்ள உறவை இழந்து இருளில் நடக்க ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இதற்குரிய வேத வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நான் தயவு செய்து வாசிக்கிறேன். கவனியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 9ஆம் வசனம், ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுக்கிறவர்கள் இருளில் தான் இருக்கிறார்கள். எங்க இருக்கிறாங்க? சிஸ்டர் எங்க இருக்கிறீங்க? பிரதர் நீங்க எங்க இருக்கிறீங்க? அக்கா நீங்க எங்க இருக்கிறீங்க? எனக்கு மாமியாரை பிடிக்காது, எனக்கு மருமகளை பிடிக்காது, நாத்தனாரை பிடிக்காது, என் குடும்பத்தில் யாரையும் பிடிக்காது, நான் யாரு கூட பேச மாட்டேன் அப்படின்ட்டு ஒருவன் இருக்கிறான் வைத்துக் கொள்வோமே. அவன் என்ன நினைக்கிறான்? நான் ஒளியில் இருப்பதாக. சொல்லுங்க, எதுல இருக்கிறதா? சத்தமா சொல்லுங்க. நான் உங்களுக்கு இந்த வசனத்தை அப்படியே காண்பிக்கிறேனே. நீங்க பாருங்க, லூக்கா நற்செய்தி 18 எடுக்க வேண்டாம், அதுல 9க்கு மேல படிச்சு பாருங்க. 2 பேர் ஆலயத்தில் இருக்கிறாங்க. பைபிள் சொல்றது, ஒருவன் ஆலயத்துக்குள்ள இருக்கிறான், ஒருவன் ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறான். ஆலயத்துக்குள்ள இருக்கிறவன் எப்படி ஜெபம் பண்ணா? சொல்லுங்க, ஆலயத்துக்கு உள்ள இருக்கிறவன் எப்படி ஜெபம் பண்ணா? அவன் ஒரு பரிசேயன் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருக்கிறேன், 10ல் ஒரு பகுதி கொடுக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் முன்னால அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் சொன்னான். நம்ம சொல்றோம்ல, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், நீர் வல்லவர் என்று துதிக்கிறேன், நல்லவர் என்று துதிக்கிறேன், எல்லாம் துதிச்சுக்கோ. ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சொல்லுங்க, என்ன சொன்னான்? அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதோ பின்னால நிற்கிறான் பாத்தீங்களா ஒரு பாவி பைய, அவனை போல நான் இல்லாததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவன் இருதயத்தில் இன்னொருவனை குறித்த வெறுப்புணர்வை வளர்த்து கொண்ட ஒரு மனிதன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் என்னங்க சொன்னாரு? பின்னால் இருக்கிறவனை பாவி, இவன் அநியாயக்காரன், ஆயக்காரன், இவனை மாதிரி நான் இல்லாததுக்காக அவனுக்கு நன்றின்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட தம்பட்டம் அடித்து ஜெபம் செய்தான். இயேசு என்ன சொன்னாரு? உள்ள இருக்கிறவன் கிடையாது, வெளியே இருக்கிறவன் ஒரே ஒரு வார்த்தையில ஜெபத்தை முடிச்சான். எப்படி? ஆண்டவரே, பாவியாய் இருக்கிற என் மீது இரக்கமாயிரும். இவ்வளவுதான் அவன் ஜெபம். ஆண்டவர் சொன்னாரு, உள்ள இருக்கிறவன் இல்லப்பா, வெளியே இருக்கிற ஆயக்காரனுடைய ஜெபத்தை தான் கடவுள் கேட்டார். கை தட்டுங்க பாப்போம். அப்படின்னா அர்த்தம் என்ன? மற்றவங்களை வெறுத்துட்டு ஒதுக்கிட்டு புறக்கணிச்சுட்டு சண்டை போட்டுட்டு அடுத்தவங்களோட உள்ள உறவுகளை முறிச்சிட்டு நீங்கள் கடவுளிடமிருந்து அருளை பெற முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்க இந்த வசனத்தை அப்படி வைத்துக்கணும், ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க. அப்போ உலகின் ஒளி யாரு? சொல்லுங்க. நானே உலகின். சொன்னது யாரு?
இயேசு. அப்ப இயேசுக்குள்ள நான் இருக்கிறேன், நான் இயேசப்பா பிள்ளை அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு நாம சகோதர சகோதரிகளை வெறுத்தோம் என்றால் நாம் இருளில் இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் எடுத்து வாசிங்க மத்தேயு நற்செய்தி. தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். வாசிங்க 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் படியுங்கள். வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மீது மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் போய் அவரோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். திருப்பலி என்கிற நற்கருணை கொண்டாட்டத்திலே கல்வாரி பலியிலே ஒரு மனிதன் வரும் பொழுது, இந்த பீடத்திற்கு முன்பாக வரும் பொழுது வெறுப்புணர்வோடு அவன் வருகிறான் என்றால் அவன் ஒளியில் அல்ல, அவன் இருளில் நடக்கிறான். ஆமென். அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை? எதனால நான் இவ்வளவு ஜபம் செய்தும் கடவுளிடமிருந்து எனக்கு பலன் இல்லை? நான் இவ்வளவு கண்ணீர் விடுகிறேன், இத்தனை நோன்பு இருக்கிறேன், எவ்வளவோ காரியங்களை செய்கிறேன், ஆனால் கடவுளிடமிருந்து எனக்கு பதில் வரவில்லை. ஏன்? ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் பகைமையை வளர்த்து கொண்டு வெறுப்புணர்வுகளை வளர்த்து கொண்டால் அவனுக்கு இறைவனிடமிருந்து ஒரு நாளும் பதில் வராது. அவன் ஒளியில் அல்ல, இருளில் நடக்கிறான். அதனாலதான் மீண்டும் வாசியுங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 11வது வசனம். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர், அவர்கள் எங்கு செல்லுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கி விட்டது. என்ன செஞ்சிட்டு சொல்லுங்க? இருள் அவர்களை என்னவாக்கிட்டு? நல்லா சொல்லுங்க. இருள் என்னவாயிட்டு? இருள் அவர்கள் கண்களை குருடாக்கி விட்டது. நிறைய பேருக்கு தன்னுடைய இருதயத்தில் பகைமையை வெறுப்புணர்வுகளை வளர்த்து கொண்டதனுடைய விளைவு என்ன தெரியுமாங்க? சிலர்லாம் பாருங்க, வருவாங்க, பல காரியங்கள் பிரச்சனையில வருவாங்க, ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, உங்களுக்குள்ள இருதயத்தில் வெறுப்புணர்வு இருக்குப்பா, நீங்க அவங்கள உட்கார வச்சு 10 நிமிஷம் பேசி அவங்களுக்கு வேத வசனங்கள்லாம் சொல்லி கொடுங்க, உடனே தூக்கி ஒண்ணு சொல்லுவாங்க, நான் ஒன்னும் இயேசு கிறிஸ்து கிடையாது. அல்லேலூயா. சிஸ்டர் மன்னிங்க, சிஸ்டர் பிரதர் மன்னிங்க, பிரதர் அவங்களோட நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கன்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, நான் செத்தாலும் சாவனை தவிர நான் அந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன், நான் செத்தாலும் சாவனை தவிர அவங்க கூட நான் பேச மாட்டேன். இந்த மனநிலை இன்னைக்கு பெருகி கொண்டே போகுது. நல்லா கவனிங்க, இந்த மனநிலை ரொம்ப அதிகமா பெருகிட்டு, அதனாலதான் அவர்கள் எங்க நடக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, அவங்க இருளில் நடக்கிறார்கள், அவர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்து விட்டது என்று ஆண்டவர் எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பாருங்கள், ஒரு மனிதன் பகை உணர்வுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, வாசியுங்கள் தயவு செய்து நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். 14:30வது வசனம். மன அமைதி உடல் நலம் தரும், சின வெறியோ எலும்புருக்கி ஆகும். கவனிங்க சிஸ்டர் பிரதர், கவனிங்க. நீங்க பகை உணர்வையும் பொறாமையையும் வெறுப்புணர்வுகளையும் நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள் என்றால், இரண்டாவது உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து என்னவென்றால், என்ன ஆபத்து? நீங்கள் நோயாளிகளாக மாறுவீர்கள். இது பைபிள் வசனத்தோடு மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது, சைக்காலஜி அதோடு மட்டுமல்ல, உலகத்தின் மருத்துவ இயல் சொல்லுகிறது,
இன்னைக்கு எப்பவும் இன்னைக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா, இன்னைக்கு கேன்சருக்கு பஞ்சமே இல்லை. இன்னைக்கு எல்லாருக்குள்ளே கேன்சர், பலவிதமான உடல் வியாதிகள், பலவிதமான கட்டிகள் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் வியாதிகளும் கட்டிகளும் பெருகிக்கிட்டே போகுது. இவர் குடிக்கவே இல்லைங்க, இவர் தவறே செய்யலை, இவர் அநியாயமே பண்ணல, நல்ல மனுஷன், இவருக்கு ஏங்க கேன்சர் வந்துன்னு சிலர் கேட்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, கேன்சர் வருவதற்குரிய, கட்டிகள் உடம்புல அதிகமாக வருவதற்குரிய மூலக்கூறு எங்க இருக்குன்னா, ஒரு மனிதன் பகைமையை, வெறுப்புணர்வை வளர்க்கும் பொழுது அவனுடைய சரீரத்திலே பலவிதமான எதிர்வினையான சுரப்பிகள் சுரக்கிறது. எதிர்வினையான சுரப்பிகள் சரீரத்தில் சுரக்குது. சமீபத்தில் ஒரு சகோதரி கட்டியோடு கூட வந்தார். மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கேன்சர் கட்டி தான் சொல்லி. குடும்பம் அழுது கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்களுக்காக ஜெபிக்க அமர்ந்த பொழுது அவர்கள் குடும்ப உறவுல பகை உணர்வும் வெறுப்பும், அநேகர் மீது அவர்களுக்கு வீட்டில் நடந்த சில சம்பவங்கள் நிமித்தமாய் யார் கூட பேச மாட்டாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க, யார்ட்டையும் சிரிக்க மாட்டாங்க, யார் கூடயும் நல்ல பேசி கலகலப்பா இருக்க மாட்டாங்க. குறிப்பா கணவர் மேல அவருக்கு அவ்வளவு பெரிய வெறுப்புணர்வு. ஆனா அவர்களோடு பேசின பொழுது அவர்கள் சில காரியங்கள் எப்படி சொன்ன பொழுது, சிஸ்டர் நீங்க குணமாகணும்னா மெடிக்கல் மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னால நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணுங்க. ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் தொடர்ந்து 30 நாட்கள் நற்கருணை உட்கொள்ளுங்கள். மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டியது, எல்லாத்துக்கும் மேல நீங்க யார் கூடலாம் பேச மாட்டீங்களோ அவங்க வீட்டை தேடி நீங்க போங்க. ஒவ்வொருவரோடு நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் சரீரத்திலே மாற்றம் வரும். அந்த அம்மா நல்ல பாவ செய்தனம் பண்ணாங்க. 30 நாள் நற்கருணை உட்கொண்டாங்க. இந்த நாட்களுக்குள்ளாகவே அவங்க வீட்டில் எல்லார்ட்டையும், வீட்டுக்காரரு, பிள்ளைங்க, அதே போல் உறவுகள் எல்லாரையும் சந்தித்து எல்லார் கூடயும் சமாதானம் ஆயிட்டாங்க. 1 மாதம் முடித்து வருவதற்குள்ளாக சாப்பிட முடியாது, களைப்பாக இருக்கும், இந்த நிலைமை மாறியது. அடுத்து அவர்கள் உயர்தரமான அந்த மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்கு போனாங்க. மருத்துவர் சொன்னார், உங்களுக்கு கேன்சர் என்ற வியாதி இல்லை. கேன்சர் இல்லைம்மா உங்களுக்கு. பழைய ரிப்போர்ட் இருக்கு சார் எனக்கு, அந்த ரிப்போர்ட் இருக்குமா, இப்போ எடுத்தாச்சு ரிப்போர்ட், இதில் கேன்சர் இல்லை. அந்த அம்மா சொல்றாங்க, என்னம்மா டாக்டர் என்ன பண்ணீங்க சார்? எல்லா குடும்பத்தில் உள்ள உறவோடு மகிழ்ந்து இருக்கிறேன். இங்க இருக்கிறவங்க கேளுங்க, எத்தனை பேர் நீங்க எத்தனை குடும்பத்தோடு எத்தனை உறவுகளோடு நல்ல உறவோடு இருக்கிறீங்க கேட்டு பாருங்க. சிலரை பார்த்த உடனே இப்படி இருக்கிற முகம் இப்படி ஆயிருது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல பட்டுடுத்தி நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு நல்ல ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டு தான் போறோம். ஒரு மண்டபத்துக்குள்ள போன உடனே இதுவரை நல்லா தான் நம்ம வந்த, என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கண்ணு போகும்போதே தெரியும், ஆஹா எப்படியோ இருந்த நீ இப்படி ஆயிட்டியங்கிற மாதிரி. அநேகோட நிலைமை பாருங்க, பலவிதமான வியாதிகள் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறுப்புணர்வு ஒரு மனிதனுக்குள் வளரும் என்றால், நீ வெறுப்பையும் பொறாமையும் வைராக்கியத்தையும் வளர்த்து கொண்டால், நீங்க நல்ல கவனிங்க, ஆண்டவர்லாம் நம்மளை ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, நமக்கு வியாதி தன்னால வந்துடும். வியாதி தன்னால வரும், பலகீனங்கள் வரும், சோர்வு வரும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேனே, நீங்க கோபத்தோடு இருக்கீங்க வச்சுக்கோங்க, பொறாமையோடு இருக்கீங்க, உங்க முகத்தை கண்ணாடியில் போய் பாருங்க, அழகா இருப்பீங்களா? சொல்லுங்க. முகத்தை போய் நீங்க பாருங்க. ஏன் நான் சொல்லலை, பைபிளை காமிக்கிறேன், நீங்கள் தயவு செய்து வாசியுங்கள். நீங்கள் தொடக்க நூல் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் முத கடவுள் தாங்க இதை பார்த்தாரு. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க பாப்போம். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. 6வது வசனம் பாருங்க, அதுக்கு முன்னாடி 5ஆம் வசனத்தை பாருங்க. ஆனால் காயினை அவன் காணிக்கை ஆண்டவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை, ஆகவே
காயின் கடும் சினமுற்றான், அவன் முகம், நல்ல கவனிங்க, என்ன ஆயிட்டு சொல்லுங்க, அவன் முகம் வாடியது. அப்ப முதல்ல ஒரு மனிதன் வெறுப்பை, பகையை வளர்ப்பான் என்றால் அவன் இறைவனோடுள்ள உறவை அவன் என்ன செய்யறான்? இழந்து இருளில் நடக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, உங்களுக்குள்ள வெறுப்புணர்வு வந்துட்டுனா நல்லா இருக்க வேண்டிய நீங்க வியாதியை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நல்ல முடிவெடுங்க, எல்லாரும் கூட சமாதானமா இருப்பேன் அப்படின்னு முடிவெடுத்து பாருங்க, ஒத்த பைசா உனக்கு செலவு வராது. அல்லேலூயா. உங்க உடம்புல எங்கும் இல்லாத சுகம், பலன் ஆண்டவர் தருவார். மூன்றாவது பாருங்க, ஒரு மனிதனுடைய அழகை, அவனுடைய சௌந்தரியத்தை அவன் இழந்து போகிறான். பிரைஸ் தி லார்ட். சிலரை பார்த்தா எப்பவும் சோகமுகமாவே இருப்பாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் இப்படியே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. சிலர் இருப்பாங்க, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, கடுகு போட்டா வெடிக்கும், அந்த அளவுக்கு முகம் இருக்கும். என்னப்பா பேய வெளியே பார்க்க வேண்டாம், பேய் எங்க இருக்குது? ஏன்னா வேற ஒன்றும் இல்லைப்பா, உனக்குள்ள என்ன இருக்குது? சௌந்தரியமா இருக்க வேண்டிய, அழகா இருக்க வேண்டிய சில முகங்கள் எப்போதும் கடுகடுப்போடு இருக்கிறது, சிடுசிடுப்போடு இருக்கிறது. யாரும் பக்கத்தில் வர மாட்டாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு ஒரு பெரிய வேதனை, நான் என்ன யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. எப்படிங்க பேசுவாங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லை, என்ன பண்ண போறீங்க? நான் அன்னைக்கு யதார்த்தமாக ஒரு அம்மாட்ட கேட்டுவிட்டேன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லை, என்ன பண்ண போறீங்க? நம்ம பிரதர் சொன்னாரு, ஒருத்தர் போய் கேட்டேன், வந்தவர், சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிடல? என்ன ஆழ்வாரில் புரோட்டாவா வாங்கி தர போறிய? எப்படியா பதில் பேச முடியும்? நாளைக்கு அவனை பார்த்தா, நேரில் பார்த்தா, அப்பா பேசுவியாப்பா? நீ பேசுவீங்களா? சிலர் பேச ஆரம்பிச்ச உடனே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. வீட்டுக்குள்ள பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் என்ன ஒண்ணும் இல்லை, வாழ்க்கை இப்படிதான் போகுது, ஒண்ணும் இல்லை. என்னமோ சொல்ல வந்திய, ஒண்ணும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உறவுகள் எப்படி வளரும்? குடும்பம் எப்படி செழிக்கும்? கணவன் மனைவி எப்படி அந்யோன்யமா வாழ்வாங்க? உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட எப்படி நெருங்குவாங்க? உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உறவுகள், உங்களை சுற்றி வாழ்கிறவர்கள் உங்களோடு எப்படி பயணிக்க முடியும்? ஆண்டவர் காயினை பார்த்து கேட்டார், உன் முகம் என்ன செய்திருக்கு? வாடி போயிருக்குப்பா. ஏன்? உள்ளத்துல வெறுப்புணர்வு வந்துட்டுப்பா, உள்ள பகை வந்துட்டு. பகைமை இருக்கிறவனால் உலகத்தில் முக தோற்றத்தோடு, முக பொலிவோடு வாழவே முடியாது. நான்காவது ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பகை ஒரு மனிதனை கொன்று போடும். பிரைஸ் தி லார்ட். பகை கடைசியில் ஒரு மனுஷனை எங்க முடியும்? சாவுக்கு கொண்டு போகும். நீங்க வைத்திருக்கிற வெறுப்புணர்வுகள், பகை உணர்வு ஒரு மனிதனுக்குள்ள வளர வளர, பகை உணர்வை ஒரு மனிதன் வளர்க்க ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்வை பரிதாபமாய் கொண்டு போய் முடிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தயவு செய்து வாசியுங்கள், யோபு 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். அறிவிலி வேரூன்றுவதை நானே கண்டேன். உண்மையில் அறிவிலியை எரிச்சல் கொல்லும், பேதையை பொறாமை சாகடிக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? என்ன போட்டிருக்கு தெரியுமா? உண்மையில் அறிவிலியை, முட்டாளை எரிச்சல் கொல்லும், பேதையை பொறாமை சாகடிக்கும். எரிச்சல், பொறாமை. எரிச்சல், பொறாமை உள்ள மனிதர்கள் எல்லா சூழ்நிலையிலும் எரிச்சலும் பொறாமையும் இருக்கு. நீங்க நல்ல கவனிங்க. முதல்ல நம்ம தெளிவுக்கு பெறணும். ஒன்று, இருளில் நடக்கிறான். சொல்லுங்க எல்லாரும்.
இரண்டாவது நோயாளியாய் மாறுகிறான். மூன்றாவது முக கலையை, சௌந்தரியத்தை, அழகை இழந்து போகிறான். நாலாவது அவன் சாவை தேடிக்கொள்ளுகிறான். எதை தேடிக்கொள்றான்? அவனே அவனுக்கு என்ன கொண்டு வருகிறான்? சாவை, மரணத்தை, அழிவை கொண்டு வருகிறான். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு வேதத்தில் எங்க இருக்குது அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தயவு செய்து 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல். அல்லேலூயா. வாசிங்க தயவு செய்து இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 18ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் 7வது வசனம் சொல்கிறது, அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10000 பேரை கொன்றார் என்று பாடினார். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே அவன் சினமுற்று, தாவீதுக்கு 10000 பேர், எனக்கோ 1000 பேர் மட்டுமா? அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறி அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம் படிங்க. நான் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்துவேன் என்று சவுல் நினைத்து தம் ஈட்டியை அவர் மேல் எறிந்தார். ஆனால் தாவீது இருமுறை அதை தவிர்த்து விட்டார். ஹலோ, உங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும்? வெறுப்புணர்வு எங்க போய் நிப்பாட்டும்? பொறாமை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும்? உங்களுக்குள்ள இருக்கிற வெறுப்புணர்வுகள் உங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்டினா நீங்க எதை வேணாலும் செய்யறதுக்கு துணிஞ்சிருவீங்க. அல்லேலூயா. எதை வேணாலும் செய்வீங்க. ஆனா முடிவு என்ன தெரியுமா? முடிவு என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். எந்த ஈட்டிய சவுல் தாவீதுக்கு விரோதமாய் பயன்படுத்தினானோ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 4வது வசனத்தை பாருங்க. சவுல் தம் படைக்கலன் தாங்குவோனை நோக்கி, இந்த விருத்த சேதனமுற்றவர் என்னை குத்தி, நல்ல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பகுதியை பாருங்க. அவன் சொல்றான், குத்தி கொன்று எனக்கு அவமானத்தை வருவிக்காவண்ணம் உன் வாளை உருவி என்னை குத்தி கொன்றுவிடு என்று சொல்லி அவன் கதறுகிறான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. முடிவு என்னங்க? ஒரு மனிதன் வெறுப்புணர்வோடு பயணித்தனுடைய விளைவு பரிதாபமாய் அவன் வாழ்க்கையை முடிச்சான். இன்னைக்கு வெறுப்போடு வாழ்றவங்களை பாருங்க, கடைசி வரை அவங்க யாரு கூடயும் சமாதானமா இல்லாம தங்களுக்கு தாங்களே அழிவை உண்டாக்கி கொள்வாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்க வேண்டிய எத்தனையோ அப்பா அம்மாக்கள் சொந்த பிள்ளைங்க மேல வெறுப்புணர்வு கொண்டு பட்னியா செத்துருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? நான்லாம் அந்த நாய்கள் கொடுக்குற சாப்பாடு என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். வெறுப்புணர்வு. முடிவு என்ன? பரிதாபமா வாழ்க்கையை முடிக்கிறாங்க. சில கணவன் மனைவி இருக்கிறாங்க, சொந்த கணவன் மேல கோவப்பட்டு மனைவி மேல கோவப்பட்டுட்டு இப்படி தான் இருப்பேன் வெறுப்புணர்வு எடுத்து பயமுறுத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? செத்துருவேன். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? மிரட்டுறது, பழி வாங்குறதுக்கு, வீட்டுக்காரரை பழி வாங்குறதுக்காக மண்ணெண்ணையை ஊற்றிடுவேன், அதை ஊற்றிடுவேன், இதை ஊற்றிடுவேன், வேஸ்மாலை குடிச்சிருவேன், அதை குடிச்சிருவேன், இதை குடிச்சிருவேன். கடைசியில் குடித்ததுக்கப்புறம் சொல்லுங்க, குடித்ததுக்கப்புறம் ஊற்றுனதுக்கப்புறம் எரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள போய் விசாரிச்சிருக்கீங்களா? ஆஸ்பத்திரியில் மரணப்படுக்கையில் கிடக்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட பேசியிருக்கீங்களா? என்னுடைய ஊழிய அனுபவத்தில் அப்படிப்பட்டவர்களை பார்க்க போயிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, நான் மிரட்டுறதுக்காக பண்ணினேன், இப்படி ஆகும்னு சொல்லுங்க, நினைக்கவே இல்லையா?
நினைக்கவே இல்லை. நீங்க எடுத்துக்கிற சாதாரண வெறுப்புணர்வு, பகை உணர்வு உங்களை எங்க கொண்டு போய் முடிக்கணும்? உங்க வாழ்வை அழித்து விடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப 4 காரியத்தை ஆண்டவர் காமிக்கிறார். ஒன்று, ஒரு மனிதனுக்குள் பகை வெறுப்புணர்வு வளர்ந்தால் அவன் முதலாவது கடவுளை விட்டு இருளுக்குள் போகிறான். இரண்டாவது, பகை உணர்வை அவன் வளர்த்து கொண்டால் உடல் நலமற்றவனாக மாறுகிறான். மூன்றாவது, பகை உணர்வை வளர்த்து கொண்டால் அவனுடைய தோற்றமே மாறும். என்னவா மாறும்? உன் உருவமே மாறிடும். நாலாவது, பகை உணர்வு உன்னுடைய வாழ்வை மரணத்துக்கு ஏதுவாக நடத்தும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, இந்த பகை எதனால் உருவாகிறது? இந்த பகையை நாம் எங்கே காண்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பகை, ஏன் சண்டை, யார் கூட ஏன் அப்படி, ஏமா இப்படி இருக்கிறீங்க, ஏன்பா அப்படி இருக்கீங்க அப்படின்னா, இதனுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, முதல் காரியம் நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. சபை உரையாளர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சபை உரையாளர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். மனிதர் ஏன் இவ்வளவு பாடுபட்டு உழைக்கின்றனர் என்பதையும் கண்டறிந்தேன். இதற்கு காரணம் மனிதரிடையே காணப்படும் போட்டி மனப்பான்மை ஆகும். என்ன மனப்பான்மை? சொல்லுங்க, என்ன மனப்பான்மை அப்படின்னா, ஏன் அவங்கள பிடிக்கல, ஏன் இவங்களை பிடிக்கல, ஏன் சொந்த வீட்டில் ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா, சொல்லுங்க, ஒருவர் முன்னேறுவதை இன்னொருவரால் சொல்லுங்க பொறுத்துக்கொள்ள, சொல்லுங்க பொறுத்துக்கொள்ள. ஒருத்தர் நல்ல பேர் வாங்கினா இன்னொருத்தரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. பகை எங்கே மனிதனுக்குள் உருவாகிறது என்றால், இன்னொருவரை எப்பொழுது நீங்கள் போட்டியாளர்களாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்குள் பகை உணர்வு அதிகமாகும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அநேக நேரங்களில் பாருங்க, ஒருத்தருக்கு நல்ல பேர் கிடைக்குது, ஒருத்தர் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றாங்க, ஒருத்தர் உயர்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க, ஒருத்தர் உயர்கிறார்கள் அப்படின்னா அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் தேர்தலில் ஜெயிச்சார். ஜெயித்து அவர் ஜனாதிபதியாக அவர் போய் பொறுப்பெடுக்கிறார். பொறுப்பெடுத்து பாராளுமன்றத்தில் உரையாற்ற தொடங்கினார். உரையாற்ற தொடங்கின உடனே அவரை பொறுத்துக்கிட முடியாம கீழே இருந்த இன்னொரு உறுப்பினர் சொன்னாரு, எழுந்து நின்று, ஆபிரகாம் லிங்கன், இதோ உங்க அப்பா எனக்கு தச்சு கொடுத்த செருப்பு அணிஞ்சிட்டு வந்துட்டுப்பா அப்படின்னாராம். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு அடையாளம் என்னது? சொல்லுங்க, அடையாளம் என்னது? உங்க அப்பா யார் தெரியுமா? நீ என்னதான் பிரசிடெண்டா இருந்தா நீ யாரு? செருப்பு தைக்கிறவன். சில நேரத்தில் நீங்க முன்னேறுவீங்க, ஆனா 4 பேர் கூப்பிட்டு வந்த பாத்தீங்களா, இப்ப வீடு கட்டியிருக்கா, ஒரு காலத்துல ஓட்டு வீடு கூட அவளுக்கு கேட்டது இல்லையா நீங்க? சிலர் நம்மளை இலக்காரமா பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம், சொல்லுங்க, எல்லா இடத்துலயும் இருக்கும். குடும்பத்தில் இருக்கும், உறவுகள் இருக்கும், எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஆபிரகாம் லிங்கன், நீ என்னதான் இருந்தாலும் நீ யார் மகன்? செருப்பு தைக்கிறவன் மகன் தான்ப்பா. ஆனா ஆபிரகாம் லிங்கன் ரொம்ப அற்புதமானவர். அவர் சொன்னாரு, அண்ணே, அந்த செருப்பை எங்க அப்பா தைச்சு கொடுத்தாருல, அந்த செருப்பை நான் உனக்கு தைச்சு தர ரெடியா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீ போட்டிருக்கிற செருப்பு யார் தைச்சது? எங்க அப்பா தைச்சது. நானும் உனக்கு செருப்பு தைச்சேன்னா தைச்சு தருவேன். நீங்கள் முன்னேறும் பொழுது மற்றவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள, பொறுத்துக்கொள்ள
முடியாது. நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க. ஏன் இப்ப நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க? ஏன் இவ்வளவு நாள் நல்ல உறவா இருந்தாங்க, இவ்வளவு நாள் நல்ல பாசமா இருந்தாங்க, இவ்வளவு நாள் நல்ல நேசமா இருந்தாங்க, திடீர்னு ஏன் உறவை கட் பண்ணாங்கன்னா, ஏன் கட் பண்ணாங்க? நீங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவரை அவங்க உங்களை என்ன செய்வாங்க? கையில் எடுத்து நல்லா பயன்படுத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க அவங்களுக்கு மேலாக போகும் பொழுது உங்கள் உயர்வை கண்டு அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. இதே கேள்வியை மாற்றி வைங்க. நம்மோடு இருக்கிறவர்கள் உயர்வதை பார்க்கும் பொழுது நம்மால் பொறுத்து கொள்ள முடியுமா? முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். பிரைஸ் தி லார்ட். எங்கேயோ புகைச்சல் வருமா? எங்கேயோ என்னதான் இருந்தாலும் உள்ள ஒரு பெரிய கசப்புணர்வு வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆதியாகமம் தொடக்க நூல் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்திலே தொடக்க நூலிலே 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 3வது வசனம். இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரை விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச கை தட்டுங்க. இது எங்க நடக்குது? இது எங்க நடக்குது? நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற சம்பவம். அல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு 12 புதல்வர்கள். யாக்கோபுக்கு 12 புதல்வர்களிலே 11ஆவதாக பிறந்தவர் யோசேப்பு. பைபிள் சொல்லுகிறது, யோசேப்பின் மீது யாக்கோபு ஒரு தனிப்பட்ட பாசம் வைத்திருந்தார், தனிப்பட்ட கவனம் வைத்திருந்தார். அவனுக்கு நல்ல ஆடைகளை வாங்கி கொடுத்தார். இன்னைக்கு சில வீடுகளை பாருங்க, சொந்த சகோதரனை சொந்த சகோதரியை பிடிக்காது. நீங்க எப்ப பாருங்க அவளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கீங்க. என்னைய நீங்க ஒரு பொருட்டாவே பார்க்கறது இல்லை, எனக்குன்னு எதுவுமே செய்யறது இல்லை. சொந்த சகோதர சகோதரிகளை வெறுக்கிறவர்கள் இங்கேயும் உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லி பாருங்க, யோசேப்பை அவர்கள் வெறுத்தனர். போட்டிருக்கா. அதோட அடுத்த வசனமா, அவர்களால் அவரோடு பாசத்தோடு பேச இயலவில்லை. பாசமா பேச முடியல, சொந்த அண்ணன்ட்ட பேச முடியல, சொந்த தங்கச்சிட்ட பேச முடியல. அண்ணனையே பிடிக்க மாட்டேங்குது, தங்கச்சியே பிடிக்க மாட்டேங்குது, சகோதரனை பிடிக்க மாட்டேங்குது, சகோதரியை பிடிக்க மாட்டேங்குது. எவ்வளவு வெறுப்புணர்வுகளை உள்ள வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஏன்? அப்பாவுடைய அன்பு யோசேப்புக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைச்ச உடனே மற்ற எல்லாரும் அவனை வெறுத்தாங்களாம். இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை உன்னுடைய உடன்பிறப்பை வெறுத்துக்கிட்டு, உன் உடன்பிறப்புடைய முன்னேற்றத்தை வெறுத்து, உன் சகோதர சகோதரியுடைய முன்னேற்றத்தை நீ வெறுப்பாய் என்றால் நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாய் அமையாது. அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப முதலாவது பாருங்க, ஒரு மனிதன் திறமையானவனாக, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு உயர்வை நோக்கி போகிறவனாக மாறும் பொழுது அவனோடு இருக்கிறவர்கள் அவனை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருவேளை உங்களை யாராவது வெறுத்தாங்களா, இல்லைன்னா நீங்க யாரையாவது வெறுத்துட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? தயவு செஞ்சு அதை சரி பண்ண ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு அந்த நல்ல மனதை கேளுங்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்க தயவு செய்து எடுப்பீர்கள் என்றால் பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல்
13ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் வாசிக்கிறீங்களா? அப்சலோம் அம்னோனுடன் நல்லதோ தீயதோ ஒன்றுமே, ஏனெனில் தன் சகோதரியை, நல்ல பாருங்க, நல்லதோ தீயதோ பேசல. ஏன் 21 பாருங்க, 22, அப்சலோமும் அம்னோனும் கடும் சண்டைக்காரர்களாக மாறினார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்சலோமுக்கும் அம்னோனுக்கும் இடையில கருத்து வேறுபாடு. அப்சலோமும் அம்னோனும் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள், பகையாளிகள். ஒருவன் ஒருவனை வெறுத்தான். அம்னோனை அப்சலோம் கொல்லும்படி முடிவெடுத்திருந்தான். ஏன் சொல்லுங்க, என்ன காரணம்? வீட்டுக்குள்ள, குடும்பத்தில், உறவுகள்ல ஒருவரை ஒருவர் பழி தீர்ப்பதற்கு காத்திருக்கிறோம். ஏன்? இவங்க எனக்கு பிடிக்காத செஞ்சிட்டாங்க, அல்லேலூயா, எனக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்க. சில நேரங்களில், பல நேரங்களில் நம்ம வீடுகளில், நம்ம குடும்பங்களில் தீராத பழி உணர்வோடு வாழ்வோம். தீராத பழி உணர்வை வளர்த்து கொள்கிறவர்களா இருக்கிறோம். அப்சலோம் அம்னோனை தீராத பழியோடு அவனை அழித்து போட வேண்டும் என்று தெரிந்தான். நம்ம குடும்பங்கள் நமக்கு துரோகம் செய்தவர்கள், நம்முடைய உறவுகளில், நம்முடைய பிசினஸ்ல, நம்முடைய வேலைகளில் சில பேர் நமக்கு நம்முடைய நல்ல காரியங்களை கெடுத்து நமக்கு அவதூறை பரப்பினார்கள், வேதனையை உண்டாக்குனாங்க, துயரத்தை உண்டாக்குனாங்க, கஷ்டத்தை உண்டாக்குனாங்க. நம்ம மனசு என்ன சொல்லுது? மனசு என்ன சொல்லுது? அவங்கள நட்போடு பார்க்க முடியுமா? நம்ம உள்ளம் அவர்கள் அழிவுக்காக காத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது ஒருவருடைய முன்னேற்றத்தை சகிக்க முடியாமல் பகை உணர்வு வளர்கிறது. இரண்டாவது, நமக்கு விரோதமாக ஒருவர் செயலாற்றும் பொழுது அவர்களை நாம் பகைவர்களாக மாற்றிக்கொள்கிறோம். மூன்றாவது, ஒரு மனிதனுக்குள் பகை உணர்வு எப்படி வருகிறது என்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நன்மை செய்யும் பொழுது அவனுக்கு தீமை வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்மை செய்யும் போது என்ன உண்டாகுது? சத்தமா சொல்லுங்க. நன்மை செய்கிற இடத்துல கூட உங்களுக்கு அன்பு கிடைக்கும்னா நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. இயேசு சூம்பிய கையனை குணப்படுத்தினார், உடனே என்ன கிடைச்சது? அவார்டு கிடைச்சதா? இயேசு ஒரு கூனியான பெண்ணை குணப்படுத்தினார், என்ன கிடைச்சது? சொல்லுங்க, என்ன கிடைச்சது? உடனே ஒரு கூட்டம் சுத்திச்சு. அவங்க சொன்னாங்க, ஓய்வு நாளிலே நீர் எப்படி குணப்படுத்த முடியும்? ஓய்வு நாளில் எப்படி குணப்படுத்த முடியும்? இயேசுடைய சீடர்கள் பசியோடு கோதுமை கதிர்களை பறிச்சு சாப்பிட்டாங்க. உடனே ஒரு கூட்டம் வந்துச்சு, எப்படி நீங்க ஓய்வு நாளில் கதிர்களை பறிக்கலாம்? அப்போ நன்மை செய்யும் பொழுது கூட நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்க பகைவர்களாக மாறலாம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் அம்மா அப்பாவை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? ஏன் பிடிக்காது? நிறைய பேருக்கு மாமியார் மாமனாரை பிடிக்காது. ஒரு அம்மா சொன்னிச்சு, நைட்டில் ஒரு 11:30 வந்தாங்கப்பா, என்னப்பா இப்படி லேட்டாக வர்றீங்க அப்படின்னு தான் அம்மா சொன்னிச்சான். அந்த அம்மா அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். அதோட வீடு முடிஞ்சது. அந்த அம்மா சொன்னது, ஒரே அவங்க பாதுகாப்புக்காக 11:30 மணிக்கு வர்றாங்க, காலம் கட்டு போய் இருக்குது, ஏதாவது தப்பா நடந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சொன்னேன். அவ்வளவுதான். பெட்டி எடுத்துட்டு 2 பேரும் போயிட்டாங்க. போனவங்க தான், வரவே இல்லையா. நன்மை பேசும்போது, நன்மை சொல்லும் போது கூட சில நேரத்தில் உங்களுக்கு பகை வரும். உங்களை பகைப்பாங்க, உங்களை உலகம் வெறுக்கும், உலகம் ஒதுக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை விட்டு பகைமை உணர்வுகள் அகலும்படி நாம் மன்றாட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
அப்ப நல்ல கவனிங்க. முதல்ல பகை எப்போ வருது? பகை எப்போ வருது? நீங்கள் உயரும் பொழுது. இரண்டாவது, உங்களுக்கு பிடித்தமில்லாத காரியத்தை ஒருவர் செய்தால் பகைப்பீர்கள். மூன்றாவது, நீங்கள் நன்மை செய்யும் பொழுது கூட, இல்லை என்றால் உங்களுக்கு சிலர் நல்லதை சொல்லும் பொழுது கூட உங்களை அவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள வளரும் பொழுது அவன் என்ன நிலைக்கு தள்ளப்படுகிறான் என்றால், அவன் தன்னுடைய வாழ்க்கையில் உறவுகளை இழந்து இறைவனின் பிரசன்னத்தை விட்டு அவன் அழிவுக்குரியவனாக மாறுகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த பகையும் வெறுப்பு பொறாமை இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் இயேசுவின் திரு இருதயத்திடத்தில் வருவோம் என்றால், இந்த திரு இருதயத்திலே நமக்கு ஆறுதல் உண்டா? நமக்கு விடுதலை உண்டா? அப்ப நம்ம என்னவா மாறணும் தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். 1 பேதுரு. உங்களுடைய பகை உள்ளம், பகைமையான எண்ணங்கள் இவைகளை விட்டு வாங்க. 3ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இறுதியாக நீங்கள் எல்லோரும் நல்ல கை தட்டுங்க பாப். முதல் திருத்தந்தை இயேசுவை மிக அதிகமாய் ஆண்டவரே உம்மை அன்பு செய்ற அப்படின்னு சொன்ன பேதுரு தொடக்க திருச்சபைக்கு எழுதுறாரு. எப்பா, நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? வெறுப்புணர்வு உள்ளவங்களா இருக்கக்கூடாது. ஏன்? கோவம் வந்தவொடனே வாள் எடுத்து வெட்டின ஆள் யாரு தான்? சொல்லுங்க. கோவம் வந்தவொடனே வாள் எடுத்து காதையே வெட்டிட்டம்பா, அப்படிப்பட்ட ஆள்னா அவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, ஏசு இதை தான் விரும்புவார். அப்படித்தானேங்க? பிரிஞ்சு கிடக்கிறத விரும்புவாரா? மூஞ்ச திருப்பிட்டு போறத விரும்புவாரா? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கிறத விரும்புவாரா? இல்ல, ஒருமனப்பட்டிருங்கள். ஆமென். அதனால தான் சொல்றாரு, ஒருமனப்பட்டிருங்கள், பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். மாறாக ஆசி கூறுங்கள், ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்ளவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. 11வது வசனம் பாருங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய்க, நல்வாழ்வை நாடி அதை அடைவதில் கருத்து கொள்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க இருக்கிற நம்ம இருதயம் எப்படி மாறணும் தெரியுமா? இரக்கம், சகோதர அன்பு, பரிவுள்ளம், மனத்தாழ்மை. ஆமென். நம்ம இருதயம் எப்படி மாறணும்? எனக்கு விரோதமா யாராவது பேசிட்டாங்க, அது அவங்க வாய், பேசிட்டு போட்டும். மிஞ்சி போனா மனுஷனால என்ன பண்ண முடியும்? என்னங்க பண்ண முடியும்? ஒரு மனிதனுடைய கரத்தில் ஆண்டவர் என்ன கொடுக்கல, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் பயப்படாதீங்க. யாராலையும் உங்க வாழ்க்கையை அழிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாரும் மனுஷன் கையில் இல்லை, ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். கை தட்டுங்க பாப்போம். எந்த மனிதனால பேசதான் முடியும். அவன் வாய் தீர பேசிட்டு போட்டுமே. என்னமாவது பேசுவாங்க, எதையாவது சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, உங்க குடும்பத்தை அழிச்சிருவேன், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். அது அவங்க வாய். ஆனா உங்களுக்கு தெரியணும், அவன் மேலே இறக்கம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது கீழே இறங்கி வா, அதை இறங்கி வா, என்னெல்லாமோ பேசுறான். இயேசு என்ன பண்ணாரு? அவன் மேல இரக்கத்தோடு சொல்றாரு, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு. இதை கற்றுக்கொள்ளுங்கப்பா, இதை கற்றுக்கொள்ளுங்க, இதை பிடிச்சுக்கோ. உன்னை மண்ணல்லி போடுறான், போட்டு போறான், உன்னை பார்த்து காரி துப்புறான், துப்பிட்டு போறான்.
பிரதர், என் பையனை என் பொண்ணை பாருங்க, உன் பிள்ளைக்கு நான் கல்யாணம் முடிக்க விடாமல் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன்னு ஏதோ பண்ண போறேன்னு சொல்றாங்க. பண்ணட்டும், உங்களுக்கு தைரியம் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். என்ன வேணாலும் பண்ணலாம். பைபிள் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் ஒரு வழியாய் எதிரி வந்தால் கை தட்ட மாட்டீங்களா? ஒரு வழியா சத்துரு வந்தா 7 வழியா விரட்டுறதுக்கு யார் இருக்கா? அதனாலதான் பவுல் சொன்னாரு, ஆண்டவர் என் சார்பில் இருக்க எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? முடியுமாப்பா? தேவன் என் கூட இருக்கும்போது என்னை சபிக்கிறவன், இல்லாது பொல்லாது சொல்றவன், உன்னை உண்டு இல்லைன்னு பண்றவன் என்ன பண்ண முடியும்? அற்ப மனிதரும் புல்லன மாயும் மனிதருக்கும் நீ அஞ்சுவது ஏன்? பயப்படாதீங்க. யாரையும் பகையாளியா நினைக்காதீங்க. யாரையும் வெறுக்காதீங்க. யார் வாழ்க்கை நாசமா போன்னு நினைக்காதீங்க. உங்க இருதயம் இரக்கம் நிறைந்த, சகோதர அன்பு நிறைந்த, பரிவுள்ளம் கொண்ட, தாழ்வு கொண்ட, தாழ்ச்சி கொண்ட இருதயமாய் மாறும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடும். இந்த முழங்கால் படியிடும் நேரம் ஒரு முக்கியமான நேரம். அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் யாரை வெறுப்போட பார்க்கறனோ, நான் யாரை பகையா நினைச்சிட்டு வந்திருக்கணும், நான் எந்த உறவுகளை நான் காயப்படுத்தி, இல்லை என்றால் எந்த உறவுகளால் நான் காயப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறேனோ, அந்த இடத்தை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்புக் கொடுக்க போகிறோம். இயேசுவின் திரு இருதயம் நம்முடைய இதயத்தை உற்று கவனிக்கிற இருதயம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறான். நீ எதை விதைக்கிறையோ அதை தான் பார்ப்ப. நீ ஒருத்தனை பத்தி பழி போட்டனா உனக்கு ஒரு பழி வரும். நீ ஒருத்தனை காரி துப்புனா உனக்கு, நீ எதை கொடுக்கிறாயோ, எதை சேர்த்து வைக்கிறாயோ அதுக்குரிய பிரதிபலனை நீ பெற்றுக்கொள்வாய். உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். நான் யாரையும் பகைக்கல, நான் யாரையும் அவதூறா பேசல, நான் யார் குடும்பத்தையும் கெடுக்கல. என்னை பத்தி யார் வேணாலும் பேசலாம், அது அவங்களுக்கு சுதந்திரம். ஆனா உனக்கு, உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். நான் யாரையும் கெடுக்கலையா, நான் யார் வாழ்க்கையிலே வீணா தலையிடல, யாரையும் அள வைக்கல. ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உன் கணவரோடு நல்லுறவை ஏற்படுத்திக்கொள். சில நேரங்களில் மனைவிமாருக்கு கணவர் மேல ஒரு பெரிய எரிச்சல், கோபம் இருக்கும், பகை உணர்வு இருக்கும். புரிந்து கொள்ளாத கணவன். சில கணவருக்கு மனைவியை பிடிக்கவே பிடிக்காது, எடுத்ததுக்கெல்லாம் குற்றம். எனக்கு பிடிக்காத ஆள்னா மனைவி தான். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பா. சில பேருக்கு பெற்றோரை பிடிக்கவே பிடிக்காது, சிலருக்கு பிள்ளைகளை பிடிக்காது, சில பேருக்கு உடன் பிறந்த தங்கச்சிய, அண்ணனை, அக்காவை, தங்கைய, சகோதரிய, அக்காவெல்லாம் பிடிக்காத ஆட்கள்லாம் உட்கார்ந்துருக்கோம். சில பேருக்கு மாமனார் மாமியாரை பிடிக்கவே பிடிக்காது. சில பேர் நல்ல ஒரு நிலைமையில ஒன்னா இருக்கிறது பிடிக்காது. ஒன்னே ஒன்று புரிந்து கொள், உன் வாழ்க்கையில ஒன்றா இருக்கும்போது தெரியாது, பிரிஞ்சு போகும்போது தான் தெரியும். நீ ஒரு நாள் தனியா இருக்கும்போது தான் உனக்கு தெரியும். நீ ஏங்கினாலும் அது கிடைக்காது. எத்தனையோ பேரோடு நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளாம விட்டோம், அன்பு செய்யாம இருந்துட்டோம், மன்னிக்காம இருந்துட்டோம். விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு அந்த நபர்கள்லாம் இந்த உலகத்துல இல்லை. ஒரு சமீபத்தில் ஒரு தம்பி சொன்னாரு, பிரதர் எனக்கு இப்ப கார்லாம் இருக்குது, நல்ல வீடுலாம் இருக்குது,
நல்ல வசதிலாம் இருக்குது. ஆனா எங்க அப்பாவை நான் இன்னைக்கு எல்லா வசதி இருந்து கவனிக்காம விட்டுட்டேன். என் இருதயம் ஒவ்வொரு நாளும் சொல்லுது, இவ்வளவு வசதி இருக்குப்பா, அப்பா கொஞ்சம் கவனிச்சிருக்கலாமோ, அம்மாவை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாமோ. சில நேரங்களில் சில சொல்லுவாங்க, பணத்தை சிக்கனப்படுத்துறேன்னு சொல்லி என் மனைவியை விட்டுட்டேன், கோபத்தில் என் கணவரை விட்டுட்டேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் விட்டவங்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு அவங்க கண்ணில் ஒன்னே ஒண்ணுதான் பதில் இருக்கும், கண்ணீர் மட்டும்தான் இருக்கும். கண்ணீர் மட்டும்தான் சிஸ்டர் இருக்கும். இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு பேசியதை, நம் ஒவ்வொருவரோடு பேசியதை உண்மையாகவே நீங்கள் அசை போடுவீர்கள் என்றால் பாக்கியவதிகள். எத்தனையோ பேர் கணவன் வேண்டாம், மனைவி வேண்டாம்னு இருக்கிறீங்க. ஐயா, உங்க வாழ்க்கையை கொஞ்சம் மாத்திக்கோங்க. உன் வாழ்க்கையை மாத்திக்கோப்பா, உன் வாழ்க்கையை மாத்திக்கோ. நீ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மேல போகும் பொழுது நீ இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் கணக்கு கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் உன்னை நம்பி தந்த மனைவிக்கு, ஆண்டவர் உன்னை நம்பி தந்த கணவருக்கு, ஆண்டவர் உன்னை நம்பி தந்த பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் உன்னை நம்பி தந்த பெற்றோர் உறவுகள் எல்லாருக்கும் கணக்கு கொடுக்கும். உறவுகளை இழந்துடாத சாமி, உறவுகளை விட்டுறாத, கோபப்படுத்திடாத. காயப்படுத்திருதியப்பா, ஒரே வார்த்தையில மனைவியை காயப்படுத்திருதிய. ஒரு பொருளுக்காக, சின்ன சின்ன காரியத்துக்கு வீட்டில் உள்ளவங்களை உடைச்சு போடும்படி மனசை உடைச்சிட்டியப்பா வார்த்தையில. விழுந்த வார்த்தையை அல்ல முடியுமா? அல்ல முடியுமா சாமி? காயப்பட்டு நிக்கிற உன் மகளை கொஞ்சம் பார், காயப்பட்டு நிக்கிற உன் மகனை பார், காயப்பட்டு இருக்கிற உன் உறவுகளை பார். ஆண்டவரே, பகையுள்ள இடத்தில் அன்பை தார், பகையுள்ள இடத்துல எனக்கு அன்பை தாரோம்னு சொல்லி ஒப்புக் கொடுங்க. இயேசுவே, என் இருதயத்தை உம்முடைய இருதயமாய் மாற்றி அருளும். இயேசுவே, என்னுடைய இருதயம் உம்முடைய இருதயமாய் மாறட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். யார் மேலெல்லாம் உங்களுக்கு கோபம் இருக்கிறதோ, யார் மேலெல்லாம் உங்களுக்கு பகை இருக்கிறதோ, யாரெல்லாம் நீங்க வெறுக்கிறீங்களோ அத்தனை பேரையும் இப்பொழுது ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. இயேசுவே, நான் அவர்களை மன்னிக்கிறேன், நான் அவர்களை நேசிக்கிறேன், நான் அவர்களோடு ஆண்டவரே மீண்டும் உடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும்படி உமது திரு இதயத்திலிருந்து அவர்களுக்காக என் இருதயத்தை நீங்க சரி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்கப்பா. என்னை அவமானப்படுத்தினவங்க, என்னை நிந்திச்சவங்க, என்னை அள வச்சவங்க, என்னை மிரட்டினவங்க, என்னை பொல்லாத காரியங்களை சொல்லி திட்டினவங்க, என் குடும்பத்தை கெடுத்தவங்க, என் வாழ்க்கையை அழிச்சவங்க எல்லாரையும் உமது திரு இதயத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உன் மாமியார்கிட்ட, மாமியார் சொன்ன வார்த்தை இன்னைக்கு உன் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. உன் மருமகள் சொன்ன வார்த்தை இன்னும் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. என்னப்போ இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்களை எப்படி பார்ப்பேன், எப்படி அவங்களை நேசிக்க முடியும்? கேள்வி உன் இருதயத்தில் கேள்வி இருக்குப்பா. எல்லாத்தையும் ஒப்புக்கொடு. இயேசுவே, பகையுள்ள இடத்தில் அன்பை தாரோன்னு சொல்லி கேளுங்க.
இயேசுவே நல்ல வாய் திறந்து ஒப்பு கொடுப்போ. நல்ல வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே, உமது இருதயத்திலிருந்து என் இருதயம் ஆண்டவரே தொடப்படுவதாக. என் இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த பழிவாங்கும் எண்ணம், பகைமை எண்ணம் என்னை விட்டு வெளியேறட்டும். என் இருதயத்தை உருமாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். அமைதியின் தூதனா எல்லாரும் எழுந்து நின்று என்னையே மாற்றுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமோ ஆராதனையும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை கீர்த்திசையும் புரியும். இரண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். பயபக்தியோடு சேர்ந்து சொல்லுங்கள். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரா இயேசுவே, ஆண்டவரா இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, எனக்குள் இருக்கிற பகை உணர்வுகள், பகை உணர்வுகள், பொறாமை எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், வெறுப்புணர்வுகள், வெறுப்புணர்வுகள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என்னை விடுவித்தருளும். என் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற பழிவாங்கும் எண்ணங்கள், பிறருடைய அழிவை கண்டு மகிழக்கூடிய சிந்தனைகள், பிறருடைய வாழ்விலே தலையிடக்கூடிய தவறான செயல்பாடுகள், இயேசுவே, இவை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவராய் இயேசுவே, பிறருடைய முன்னேற்றத்தை விரும்பாமல் அவர்களை குறித்து நான் பேசிய அவதூறான வார்த்தைகளுக்காக என்னை மன்னியும். எனக்கு பிடிக்காததை செய்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களுடைய உறவுகளை நட்பை துண்டித்து விட்டு பகையோடு செயல்படக்கூடிய என் எண்ணங்களிலிருந்து என்னை விடுவித்தருளும். இயேசுவே, நான் நன்மை செய்தேன், எனக்கு இவர்கள் தீமை செய்கிறார்களே என்று எனக்குள்ளாக வளர்கிற பகை உணர்வுகள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என் குடும்பத்திலே, சொந்த இல்லத்திலே கணவன் மனைவிக்குள் இருக்கிற பகை உணர்வுகள், பொறாமை எண்ணங்கள், வெறுப்புணர்வுகள் அனைத்திலிருந்தும் இயேசு ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற பகை உணர்வுகள் எங்களை விட்டு வெளியேறும்படியாக உமது இரக்கம் இறங்கி வரட்டும். சகோதர சகோதரிகளிடம் காணப்படுகிற பலவிதமான பழிவாங்கும் எண்ணங்கள், உறவு முறிதல்கள் விட்டு கொடுக்க முடியாமல் வாழக்கூடிய வெறுப்பு வைராக்கியங்கள் அனைத்திலிருந்தும் விடுவித்தருளும். இயேசுவே, குடும்ப உறவுகளிலும்
உறவுகளிலும் நட்புகளிலும் நல்லுறவோடு வாழ முடியாதபடி எங்களுக்குள் வளர்கிற எல்லா தீமையின் ஆதிக்கங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். உமது இதயத்தின் நேசம் எனக்குள் இறங்கி வரட்டும். எல்லோரையும் அன்பு செய்ய, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு நன்மை செய்து வாழ எனக்கு அருள் தாரும். ஆண்டவரே, நீர் என்னை அன்பு செய்கிறீர். நீர் என்னை ஏற்றுக்கொள்கிறீர். நீர் என்னை புரிந்து கொள்கிறீர். நான் பிறரை அன்பு செய்ய, நான் பிறரை ஏற்றுக்கொள்ள, நான் பிறரை புரிந்து கொள்ள எனக்கு அருள் தாரும். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி இயேசுவே ஆராதனை ஆராதனை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசையா, ஆராதனை ஆராதனை. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் குரலை உயர்த்தி அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நன்மைகளை செய்பவரே, நன்மைகளை செய்பவரே, நன்மைகளை செய்பவரே, நன்மைகளை செய்பவரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே இயேசுவே. முழு பலத்தோடு வாய் திறந்து ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை ஆராதனை. அற்புதரே அதிசயரே, அற்புதரே அதிசயரே, குணமாக்கும் என் இயேசுவே, குணமாக்கும் என் இயேசுவே, என்னை குணமாக்கும் என் இயேசுவே, குணமாக்கும் என் இயேசுவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை ஆராதனை. ஜெபமெல்லாம் கேட்பவரே, ஜெபமெல்லாம் கேட்பவரே, ஜெயத்தை எனக்கு தருபவரே, ஜெயத்தை
ஜெயத்தை எனக்கு தருபவரே, ஜெயத்தை தருபவரே, தருபவரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை ஆராதனை. இரண்டு கரங்களை விரித்துக் கொள்வோம். கண்களை மூடி இயேசு ஆண்டவருடைய திரு இருதயத்தை நோக்கி பாருங்கள். யார் கூடெல்லாம் சமாதானமாகணும், யார் கூடெல்லாம் ஒற்றுமையா வாழணும், எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் அன்பு தேவையோ அந்த அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உலகத்தில் மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமாங்க? நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதை விட சிறந்த அற்புதம் ஒன்றுமில்லை. ஒருவரை ஒருவர் நேசிப்பதை விட இந்த உலகத்தில் சிறந்த அன்பு ஒன்றுமே இல்லைங்க. இயேசு அதனாலதான் சொன்னாரு, உங்களை வெறுக்கிறவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்கு நீங்கள் ஆசி கூறுங்கள், இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்களை யாராவது தூற்றுகிறார்களா, மகிழ்ந்து பேருவதை கொள்ளுங்கள், ஏன்னா விண்ணரசில் உங்களுக்கு மிகுதியான கைமாறு உண்டு. நான் இயேசுவை, இந்த இயேசு ஆண்டவரை உற்று நோக்கனுடைய முதல் காரியம் என்ன தெரியுமாங்க? என்னைய புரிந்து என்னைய அன்பு செய்து என்னைய ஏற்றுக்கொண்ட இவ்வளவு நல்ல தேவன் எனக்கு இருக்கிறார். இவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? தீமைக்கு பதில் தீமை இல்லை, தீமைக்கு பதில் நன்மை. நீங்க ஒரு நல்ல முடிவெடுங்க. உறவுகளோடு சொந்த பந்தங்களோடு நல்லுறவை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் தரும்படி ஜெபியுங்க. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திலிருந்து எல்லாரையும் நேசிக்க எங்களுக்கு மனப்பான்மையை தாரும். ஒரு நிமிஷம் ரெண்டு கைகளை விரிப்போம், முழங்கால் படிடுவோம். உங்க குடும்பத்தில் யார் உங்க குடும்பத்தை பிரிஞ்சு உறவுகள் விரிசல் அடைந்து கிடக்குதோ அதெல்லாம் இயேசுடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் பிரிந்து போன குடும்பங்களை, எங்கள் பிரிந்து போன குடும்பங்களை, முறிந்து போன உறவுகளை, முறிந்து போன உறவுகளை, சந்தேகத்தோடு காணப்படுகிற எல்லா நட்புகளையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பகைக்கிறவர்கள், நாங்கள் பகைத்தவர்கள் எல்லோரையும் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, ஒற்றுமையாலும் சமாதானத்தினாலும் நல்லுறவினாலும் எங்கள் குடும்பத்தை உறவுகளை கட்டி எழுப்பும். எல்லா நோய்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். சாத்தானுக்கு எங்கள் மீது அதிகாரம் இல்லை. இயேசுவே, என்னை உமது சமாதானத்தின் தூதனாக, அன்பின் தூதனாக மாற்றியருளும். இயேசுவே, இழந்து போன ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.